ஃபேஸ்புக்கு ட்விட்டருக்கெல்லாம் நம்ம தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறானுங்க, ஐட்டங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். அதையும் தாண்டி இப்படி சில நல்ல விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்த முடியுது. இப்போ பாருங்களேன், சின்மியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் வந்து எடுங்கன்னு சொன்னால் வைரமுத்துன்றனால வந்து கேஸ் வந்து என்கொயரி கூட எடுக்க மாட்டாங்க. அது தவறு என்று சொன்னால் ஏன் டிஃபமேஷன் நீங்க எடுக்கலாமே? அப்போ உங்க மேல தவறு இருக்கா? நீங்க அப்படியே அமுக்குறீங்க, அதை மூடி பூசி முழுகுறீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வருதே. கண்டிப்பா இதுல வந்து டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஏன் டிஎம்கேல இருக்கிற கனிமொழி அவர்கள் ஏன் கேட்கக்கூடாது? ஏன் ஈவன் குஷ்பு இல்லைங்களா, அவங்களும் சினி இண்டஸ்ட்ரி தானே, ஏன் தயங்குறாங்க? ஏன் மகளிர் அணியெல்லாம் எதுக்கு தான் இருக்கிறாங்க? பெரியாரெல்லாம் இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெரியார் புகழ் பாடுறவங்க எல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுதான் பெரியாரிசமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வேற வருது. செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஆண் தலைவர்கள் இருக்கிறதுனால, ஆண் அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வைரமுத்துக்கு மட்டும் கிடையாது, இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரபலங்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. பெரிய ஆளுன்ற போலி முகத்திரையோட சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுடைய முகத்திரைகளை கிழிக்கணும் அப்படின்னா இப்படி பெண்கள் காலம் தாழ்ந்து கூட வந்து சொல்லட்டும்ன்ற. #MeToo இவ்வளவு பிரபலமாக காரணம் என்ன? இந்த புரட்சி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? பொதுவாகவே பெண்களுக்கு வந்து எந்த விஷயத்தையும், அதாவது குறிப்பா இந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு வெக்கம் இருக்கும், கூச்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். சமுதாயம் நம்மளை எப்படி ஏற்றுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் சாதாரணமான பெண்கள் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் தைரியமும் துணிச்சலும் வீட்டில் இருக்கிறவங்க அங்கீகரிக்கும் பொழுது தான் அதை வந்து அவங்க வெளியில் சொல்லவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அது அப்படி சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த மீ2 வந்து உருவாச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல முயற்சி. பெண்கள் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சுட்டு, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஏன்னா சட்ட ரீதியாகவும் இவங்களெல்லாம் தண்டிக்க முடியாது, சட்டத்து முன்னாடி போய் நிறுத்துறதுக்கு ரொம்ப கால அவகாசம் ஆகும், பல கேள்விகள் கேட்கப்படும். இந்த மாதிரியான ஒரு நிலையில் இவங்க நேரடியாகவே வந்து தன்னை வந்து இந்த மாதிரி இவங்க வந்து கூப்பிட்டாங்க, செஞ்சாங்க, இந்த மாதிரி தவறான முறையில் அணுகுமுறை பண்ணாங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்றதற்கு ஒரு தளமாக இந்த மீ2 இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சிங்கர் சின்மயி எதுக்கு இவ்வளவு நாள் இதை பத்தி வாய் திறக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதுல ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, எந்த பெண்ணுமே, இந்த இடத்துல நான் சின்மையை மட்டும் சொல்லலை, எந்த பெண்ணாக இருந்தாலுமே ஒரு தவறு செய்ய ஒரு ஆண் தன்னை அணுகும் பொழுது உடனடியாக வந்து துணிச்சலாக வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தனக்கே இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு, தன் சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, முதல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறதுக்கே ஒரு பயம் இருக்கலாம். தன்னுடைய கணவன் என்ன எடுத்துப்பாரு, இல்லை தன்னுடைய தகப்பன் எப்படி எடுத்துப்பாரு, அம்மா எப்படி எடுத்துப்பாங்க, தன் சகோதரிகள் எப்படி எடுத்துப்பாங்க, இதெல்லாம் யோசிப்பாங்க. இதையெல்லாம் மீறி தான் அவங்க சமுதாயத்திற்கு வந்து சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்போது அதற்கான கால அவகாசம் சில நேரம் தேவைப்படும். அந்த எல்லாரும் போல்டாக வந்து டாம் டிமன் வந்து செருப்பு எடுத்து கழட்டி அடிச்சிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில பேர் அணுகுவாங்க. இன்னொன்று வயது ஒன்று இருக்குது, வயது பக்குவம்னு ஒன்று இருக்குது. அதனால இதுக்கான கால அவகாசம் அவங்க எடுத்துக்கிட்டது சரிதான் நான் நினைக்கிறேன். இப்போ தான் அந்த தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கு, அதனால இப்போ சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண் அரசியல் தலைவர்கள், மகளிர் அமைப்பினர் இவங்களாம் இதை பற்றி வாய் திறக்காம இன்னும் அமைதியாக இருக்க காரணம் என்ன? அதாவது நடுநிலைமையோடு இன்னைக்கு வந்து ஊடகங்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து தவறே நடக்காது. அரசியல்வாதியெல்லாம் ஒருத்தரும் தவறு செய்ய முடியாது, நல்லாவே தெரியுது, ஆப்வியஸாக தெரியுது. ஒரு கட்சி சம்மந்தப்பட்டால் அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து பிஜேபியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அப்படி பறந்துருக்கும், இது தமிழ்நாடே பற்றி எரிஞ்சிருக்கும். பிஜேபி சார்ந்த ஒரு இது எஸ்வி சேகருக்கு என்ன ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு ஏங்க, அந்த எதிர்ப்பு வந்து இன்றைக்கி வைரமுத்துக்கு இருக்கா? என்னங்க இது? யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. ஏன் டிஎம்கேல இருக்கிற கனிமொழி அவர்கள் ஏன் கேட்கக்கூடாது சொல்லுங்கள்? ஏன் எந்த கட்சியிலையும் மகளிர் அணியெல்லாம் கிடையாதா? ஏங்க மகளிர் அணியெல்லாம் எதுக்கு தான் இருக்கிறாங்க? காங்கிரஸில் இல்லையா? அங்கே இருக்கிறது இது மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏன் ஈவன் குஷ்பு இல்லைங்களா, அவங்களும் சினி இண்டஸ்ட்ரி தானே, ஏன் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா? ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? ஏன் தயங்குறாங்க? அப்போ தயக்கத்துக்கு என்ன காரணம்?
இங்கே பெண்ணுன்னு யாரும் பார்க்கறது இல்ல. முழுக்க முழுக்க அரசியலாக இருக்குது. ரொம்ப தப்பு அது. எந்த அரசியல் கட்சி சேர்ந்த பெண்ணாக இருக்கட்டும், சேராத பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணு வந்து ஒரு குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து கேட்குறதுக்கோ இல்லைன்னா அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன அப்புறம் அப்புறம் எப்படிங்க இவங்களெல்லாம் நம்பி வந்து மக்கள் ஓட்டு போட்டு எப்படி நீங்கள்லாம் பெண்களை காப்பாற்றுவீங்கன்னு பார்க்குறது? இப்போ முன்னாள் முதலமைச்சர் வந்து செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. நிச்சயமாக வைரமுத்து மேலே ஆக்ஷன் கூட எடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஆண் தலைவர்கள் இருக்கிறனால, ஆண் அரசியல்வாதிகள் இருக்கிறனால கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரே பெண் அரசியல் தலைவர் யார் இருக்காங்க தமிழ்நாட்டில்? ஆங்கில ஊடகங்கள் மட்டும்தான் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்ன சின்மயியோட குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இதுல வந்து டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அவருக்கு வைரமுத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா? ஸோ அவங்கள பகச்சிக்க கூடாதுன்னு சில மீடியா கூட வந்து இந்த கேஸை பெருசாக எடுத்துகிட்டு போகலை, யாரும் எடுக்கலை. ஒரு சில ஊடகங்கள் வந்து டிபேட் பண்ணாங்க, பேசினாங்க, நான் பார்த்தேன் அது கூட. பட் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் அமிக்கபிளாக தான் கொண்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அரசியல் பின்புலம் தான். அரசியல் இல்லைன்னா என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஏங்க ஒரு பெண்ணு ஒரு பகிரங்கமாக வந்து ஒரு பாடகியாக இருந்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கறது கூட ஆள் இல்லை பாருங்க. ஏன் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் எல்லாம் ஆண்கள்ங்க, இங்கே கேள்வியே கேட்க மாட்டாங்க, எல்லாமே ஆண்கள், ஆண் தலைவர்கள். ஏதாவது பெண் தலைவர்கள் தான் கேள்வி கேட்க முடியும். இவங்க டாக்டர் தமிழிசை வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இங்கே வந்து சமத்துவம் வரணும், அரசியல்லையும் பெண்கள் வரணும். அதுக்கு தான் நான்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பெண்கள்கிட்டலாம் சொல்லுவேன், பெண்கள் ஈக்குவலாக வரணும். அப்போ தானே இங்கே கேள்வி கேட்க முடியும். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு பெண் அரசியல் தலைவர் இருந்தால் தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ சின்மயி, வைரமுத்து அப்படின்னு சொல்லிட்டு சினிமா செலிபிரிட்டிஸை பற்றி பேசினா மட்டும்தான் பெரிய விவாதம் ஆக்கப்படுது. மற்றவங்களுக்கு நடந்தா அதை பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறோமே, அது ஏன்? ஏன்னா அவங்க வந்து இல்லை, அது வந்து யார் வெளியில் கொண்டு வராங்க அப்படின்னா மீடியா கூட அதை பெருசுப்படுத்த தான் செய்கிறாங்க. இப்போ வந்து சாதாரண சாமானியமாக இருக்கக்கூடிய இதே வந்து சின்மயி அவர்களை கூட எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ ரசிகர்கள் தவறாக வந்து பேசலாம், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லலாம், ட்விட்டரில் பேசலாம், அதுக்கெல்லாம் நம்ம எதிர்வினை ஆற்றுறது கிடையாது. ஆனால் சமுதாயத்தில் ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஆண்களுடைய முகத்திரை கிளிப்பட்டு தான் ஆகணும். அந்த முகத்திரையை கிழிக்கிறதுக்கோட நோக்கம் என்னன்னா, இனி வருகின்ற காலகட்டத்தில் இன்னொரு பெண்ணிடம் அவர் வந்து அப்படி தவறாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நம்ம அதை தான் பார்க்கணும். ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வெளியில் சொல்லும்போது தான் இன்னொரு பெண்ணும் அந்த மாதிரி அந்த மாதிரி அணுகிறதுக்கு வந்து அவங்க வந்து தடையாக இருப்பாங்க. இன்னொன்று இவங்களுக்கு ஒரு பய உணர்வு வரும், அந்த ஆணுக்கும் சரி, ஐயோ இப்படியெல்லாம் பண்ணிட்டா வெளியில் வந்து சொல்லிடுவாங்களோ. இது வந்து ஒரு வைரமுத்துக்கு மட்டும் கிடையாது, இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரபலங்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இது சொல்றதில்ல, பெண்கள் சொல்றதில்ல. கூடிய விரைவில் எந்தெந்த ஆண்கள் இப்படியெல்லாம் வந்து தவறு செஞ்சுட்டு ஒரு போலி முகத்திரையோட சுற்றி திரியிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பெண்கள் வெளியே வந்து சொல்லணும். சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தான் உண்மையாகவே வந்து ஒரு சமத்துவம் நமக்கு சமுதாயத்தில் நிலவும் நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட காலகட்டமும் வெகு விரைவில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற பெண்கள் வந்து படிப்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்க தன் சுய காலில் பொருளாதார ஒரு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் வந்து வெளியில் வந்து பேசவே முடியுது. பேச முடியாதுங்க, ஆணுக்கு இணைய உட்காந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டமெல்லாம் இருந்தது. இப்போ சில பேர் வந்து சொல்கிறாங்க சின்மயி விஷயத்தில் கூட, ஏன் இவ்வளோ நாள் கழித்து நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சாது வந்து சொல்கிறாங்களேன்னு பாராட்டுங்க. இந்த மாதிரி பெண்களை நீங்கள் பாராட்ட ஆரம்பிச்சாதான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த முடியும். இப்படி வந்து பெரிய ஆளுன்ற போலி முகத்திரையோட சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுடைய முகத்திரைகளை கிழிக்கணும் அப்படின்னா இப்படி பெண்கள் காலம் தாழ்ந்து கூட வந்து சொல்லட்டும்ன்றேன், அதை வரவேற்கிறேன். அப்படி நீங்களும் வரவேற்றாதான் நம் பிள்ளைங்க இனிமே நல்ல சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ ஒரு பெண்ணு வந்து சொல்லும் போதே நீங்களே இவ்வளோ கேள்வி கேட்டா சட்டத்தால் இவங்களெல்லாம் எங்கேருந்து தண்டிக்கிறது? போய் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கொடுத்த உடனே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்களா? அதுக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்கப்படும், கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ கேள்விகள் கேட்கப்படும். அதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி இவங்க ஆதாரம் வச்சுக்கிட்டு விட்னஸ் வச்சுட்டு ப்ரூவ் பண்ண முடியுமா? ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். உண்மையை காலம் சொல்லும் அப்படின்னு வைரமுத்து கொடுத்த பதிலை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, இந்த பதில் வந்து சரியான தீர்வாக முடியாது.
ஒரு ஒரு என்னங்க எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாங்க, ஒரு பெண் சொல்கிறா. அப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து பெரியவங்க மேலே, ரொம்ப அறியப்பட்டவர்கள் மேலே சொல்லப்பட்ட ஒரு சும்மா ஏதோ சொல்கிறீங்க, என்னை வந்து கஷ்டப்படுத்தணுன்றதுக்கு இது பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட முடியாது இந்த விஷயத்த. அது தவறு என்று சொன்னால் ஏன் டிஃபமேஷன் நீங்கள் எடுக்கலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்கள் மேலே தவறு இருக்கா? அப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். அப்போ நீங்கள் அப்படியே அமுக்குறீங்க, அதை மூடி பூசி முழுகுறீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வருதே, இருக்குமா இருக்காதா? அப்படி தானேங்க. இப்போ என் மேலே இப்போ ஒரு ஒரு ஆண் வந்து ஏதோ ஒரு குற்றம் சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து கேட்டுகிட்டே போயிட்டு இருக்க முடியுமா? ஏன் நீ அந்த மாதிரி பண்ண அப்படின்னு நான் கேள்வி கேட்பேனா கேட்க மாட்டேனா? நீங்கள் கேட்பீங்கல்ல. சட்ட ரீதியாக தானே அணுகணும்னு நினைப்போம். அதுக்கு உடனே இவரும் ட்விட்டரில் ஒரு பதில் சொல்லிட்டாக்க முடிஞ்சு போச்சா? ட்விட்டர்ல கேள்வி கேட்ட சின்மயிக்கு ட்விட்டர்லயே பதில் சொல்லி இருக்காரு, இத பத்தி சொல்லுங்க. அது என்ன மாதிரியான விஷயம்னு இருக்குல்ல, சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, எப்படிப்பட்ட விஷயத்த சொல்றாங்க இல்ல. அப்போ இது அப்போ அவ்வளோ சகஜமா இருக்கு போல இருக்கு. ஒரு பெண்ணான சொல்றதோ, பழி சொல்றாங்கனோ, இல்லை பாலியல் புகார் சொல்றதோ வந்து சகஜமா போச்சா? சின்மையை மட்டும் சொல்லலை, இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கிறா, என் பேரை சொல்லாமல் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சொல்லும்போது அது எப்படிங்க? அது எல்லாம் சேர்ந்து எல்லா பெண்களும் கூட்டணி அமைச்சிட்டு அவர் மேலே என்ன சொல்லணும்னு ஏதாவது இருக்கா? என்ன காரணத்துக்காக சொல்லணும்? ஒரு பெண்ணு சொல்கிறான்னா இன்னொன்று யோசிக்கணும். தன்னுடைய மானம் போகுமா, மரியாதை போகுமா, தன் குடும்பத்தில் எப்படி நினைப்பாங்க, தன் கணவர் எப்படி நினைப்பாங்க, இதையெல்லாம் மீறி அந்த பெண் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து போலித்தனமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதனால் ஏதாவது பணம் காசு கிடச்சிட போதா? அதில் யோசிக்கணும். அது வந்து முக்கியமாக வந்து சின்மி அவர் கணவரெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா யாரும் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தால் கூட சரி பரவாயில்ல மூடிடலாம், இது வந்து நம்ம வெளியில் சொல்ல வேண்டாம், இது அவமானம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை மீறி ஒரு ஆண் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படி தான் ஆண்கள் முன் வரணும். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கோ இல்லை மகளுக்கோ ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஆண்கள் முன் வந்து இதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாங்கன்னா பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சமத்துவத்தை தேடி வந்துடுவாங்க, அதை அடைஞ்சிருவாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிற பெண் உரிமையெல்லாம் நடக்கும், பின்னாடி பார்க்க முடியும் நம்ம. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சோஷியல் மீடியாக்களில் சொன்னால் தவறு குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா வெளிப்படையாக சொல்லும் பொழுது சம்மந்தப்பட்ட நபர் ஒரு அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுறாரு. அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் நம்ம. அந்த அவமானத்திற்கு கொஞ்சமாவது யாருமே அச்சப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. தான் இல்லை என்றாலும் கூட தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினைப்பாங்க, தன் பிள்ளைகள் தன்னை எப்படி கருதுவார்கள், இந்த சொசைட்டி தன்னை எப்படி கருதும், அப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது அந்த அவமானத்திற்காவது ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு தான் அந்த மீட்டுவே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற இந்த அரசியல் கட்சிகள் இப்போ வாய் திறக்காம மௌனமா இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதாங்க தமிழ்நாட்டு அரசியல், இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ சம்மந்தப்பட்டிருந்தா ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் சம்மந்தப்பட்டா இங்கே கேள்வியே கேட்க முடியாது, பேசுறதுக்கு கூட உரிமை இருக்காது. என்ன செய்யறது? எல்லாம் மாறும், ஒரு நாள் மாறும், நம்புகிறோம், பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதை விட சத்தமாகவும் இதை விட பலமாகவும் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை சொன்னாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அது வெட்டி கூச்சல் அப்படின்னு போல பார்க்கப்பட்டுச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, அவங்க வந்து நீங்கள் சொல்கிறவங்க ஸ்ரீரெட்டி பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க வந்து ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம், 3 தடவை பண்ணலாம். என்னங்க தொடர்ச்சியாக வந்து இதே தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து நான் இவங்ககிட்ட ஏமாந்துட்டேன், இவங்ககிட்ட ஏமாந்துட்டேன், அது வந்து எப்படிங்க அக்செப்ட் பண்ண முடியும்? அதுக்காக ஒரு பெண்ணுனா என்ன வேணால் செஞ்சால் நம்ம வந்து உடனே அவங்களுக்கு வந்து கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? அப்படி அது செய்யக்கூடாது, எந்த பெண்ணுமே செய்யக்கூடாது. நீங்கள் அதையே எதிர்த்து குரல் கொடுங்கள், அதை செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சோஷியல் மீடியாக்களில் சொன்னால் தவறு குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா வெளிப்படையாக சொல்லும் பொழுது சம்மந்தப்பட்ட நபர் ஒரு அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுறாரு. அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் நம்ம. அந்த அவமானத்திற்கு கொஞ்சமாவது யாருமே அச்சப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. தான் இல்லை என்றாலும் கூட தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினைப்பாங்க, தன் பிள்ளைகள் தன்னை எப்படி கருதுவார்கள், இந்த சொசைட்டி தன்னை எப்படி கருதும், அப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது அந்த அவமானத்திற்காவது ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு தான் அந்த மீட்டுவே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
இப்போ ஆண்கள் தப்பு செஞ்சா அதை ரொம்ப பெருமையாவும், பெண்கள் தப்பு செஞ்சா அதை ரொம்ப இழிவாவும் பாக்குறாங்களே. இப்படி இருக்கிற ஒரு மனநிலை எப்படி இந்த ஹேஷ்டேக் மீட்டூனால மாறும்? ஆண் பெண் சமத்துவம் எல்லாம் நம்ம பேசுறோம், வெறும் வாயில மட்டும் பேசுறது முக்கியம் இல்லை. பெரியாரெல்லாம் இன்னைக்கு நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பெரியார் புகழ் பாடுறவங்க எல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. நினைக்கவே வந்து இப்படியும் இருக்குமா, இவங்கெல்லாம் இருப்பாங்களான்னு சொல்லி நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. இதுதான் பெரியாரிசமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வேற வருது. இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா பெண்கள் கிட்ட எந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு? அது சோஷியல் மீடியா தான் காரணம். அதுக்கு சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டருக்கெல்லாம் நம்ம தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறானுங்க, வந்து என்னென்னமோ சொல்கிறான், ஐட்டங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், அதெல்லாம் வந்து தாங்கிக்கவே முடியல. ஆனால் அதையும் தாண்டி இப்படி சில நல்ல விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்த முடியுது. இப்போ பாருங்களேன், சின்மியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏறி இறங்கி நான் வந்து கேஸு வந்து எடுங்கன்னு சொன்னால் வைரமுத்துன்றனால வந்து கேஸ் வந்து என்கொயரி கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ட்வீட் பண்ண ஒரு விஷயம் வந்து இவ்வளவு தூரம் வந்து வெளியில் வருது அப்படின்னாக்கா சமூக வலைத்தளங்கள் வந்து பயன்படுத்தினதுனால தான். சமூக வலைத்தளங்கள் அளவோடு பயன்படுத்திக்கிறது நல்லது, இல்லைன்னா அதனால நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இதை கொண்டு வரதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சமூக வலைத்தளம் தான். இது நான் தேங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை மாதிரியான சோஷியல் மீடியா சார்ந்த யூடியூப் சேனல்ஸ் நடத்துகிற உங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா இது வெளியே வராது பாருங்கள், உலகத்துக்கே தெரியாது. பத்திரிகையில் வராது, பேப்பரில் எழுதுகிறாங்களா, எல்லா விஷயமும் வர்றது கிடையாது. நிறைய விஷயங்கள், சின்ன 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 விஷயங்களை கூட இன்றைக்கி சோஷியல் மீடியா போய் அட்ரஸ் பண்ணது பாராட்ட தகுந்த விஷயம்தான்.